உழவர் திருநாளான பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். தை முதல் நாளான இன்று அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வீடுகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அதிகாலையில் எழுந்த மக்கள் வீடுகளில் பல வண்ணங்களில் கோலமிட்டு பொங்கல் வைத்தனர். கரும்பு, மஞ்சள், பூ ஆகியவற்றை வைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதேபோன்று கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதில் மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் மக்களுடன் பொங்கல் விழா கொண்டாடி வருகிறார். சேலத்தில் குடும்பத்தினருடன் முருகன் கோவிலுக்கு வந்த முதலமைச்சருக்கு அப்பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோவிலில் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்த அவர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்தார். சிலம்பம் சுற்றிய சிறுவர் சிறுமிகளை ரசித்து பார்த்த முதலமைச்சர் தானும் கம்பெடுத்து உற்சாகமாக சிலம்பம் சுற்ற முயன்றார். இதேபோல் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனது இல்லத்தில் பொங்கல் படையலிட்டு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொங்கல் விழாவை கொண்டாடினார். அங்கு கூடியிருந்த கட்சி தொண்டர்களுக்கு பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மாவட்டத்தின் பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் வாசலில் வண்ண கோலமிட்டு அழகுபடுத்தினர். அதிகாலையிலேயே வீட்டின் வாசலில் பொங்கல் பானை, கரும்பு, மஞ்சள் குலை, காய்கறிகள் வைத்து புதுப்பானையில் புத்தரிசியிட்டு இயற்கையை வணங்கினர். திருச்சியிலும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையில் எழுந்த மக்கள் புத்தாடை கட்டி புதுப்பானையில் பொங்கல் இட்டனர். கரும்பு, மஞ்சள் கொத்து, பூலைப்பூ கட்டி பொங்கலோ பொங்கல் என உற்சாக குரல் எழுப்பிய பிறகு சூரிய பகவானுக்கு படையலிட்டு வழிபட்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் கிராம மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி பொங்கல் இட்டனர். முத்தாரம்மன் கோவில் வளாகத்தில் ஒன்று கூடிய கிராம மக்கள் 251 பானைகளில் பொங்கல் வைத்தனர். தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பொங்கலும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். மேலும் பொங்கல் விழாவை முன்னிட்டு கிராமிய கலைகளான வில்லுப்பாட்டு, இசைமேளம், சிலம்பம் என வளாகமே களை கட்டியது. அங்கு கூடியிருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவரும் உற்சாகமாக இதனை கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கோவில்பட்டி நகர் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த விளாத்திக்குளம், கழுகுமலை, இளையரசனேந்தல், எட்டயபுரம், கடம்பூர், கயத்தார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டனர். சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கல் பண்டிகையை மக்கள் கொண்டாடினர். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழகத்தின் பிரதான கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் முருகனுக்கு சந்தனக்காப்பு, ராஜ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதலே மக்கள் வடபழனி முருகன் கோவிலில் முருகனை வழிபட்டு வருகின்றனர். பக்தர்களின் வருகைக்காக கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரியில் சாதி மத பேதமில்லா சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஜவஹர் நகர், எழில்முக நகர் பகுதி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்ட இந்த விழாவில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு சிறுவர் சிறுமிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. கயிறு இழுத்தல், சாக்கு ஓட்டம், லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறுவர் சிறுமிகள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடிகர் ரஜினிகாந்தை சந்திக்க அவரது போயஸ் கார்டன் இல்லம் முன்பு கூடிய ரசிகர்கள்
அவரை காண்பதற்காக காத்திருந்தனர். அப்போது அவர்களை காண வெளியே வந்த நடிகர் ரஜினிகாந்த் கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கலுடன் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறினார். பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டுகிறேன். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. திமிரி வரும் காளைகளை பிடிக்க வீரர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அவனியாபுரத்தில் இந்த ஆண்டு உயர்நீதிமன்ற கண்காணிப்பின்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. போட்டி நடைபெறும் இடம், அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் பார்வையிட்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி வாசிக்க வீரர்கள் அதனை பின்தொடர்ந்தனர். மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் அவனியாபுரம் கிராமத்தில் தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடுவோம், அரசு விதிமுறைக்குட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதி கூறுகிறோம். வழக்கமாக ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலில் கோவில் மாடு அவிழ்த்து விடப்படும். ஆனால் இந்த முறை யாருக்கும் முதல் மரியாதை கிடையாது என்பதால் கோவில் மாடு அவிழ்த்து விடப்படவில்லை. இதனால் ஊர் மக்கள் சேர்ந்து அயன் பாப்பாக்குடி ஐயனார் கோவிலில் வைத்து கோயில் மாடுகளுக்கு முதல் மரியாதை செய்தனர். இந்த கரக்காரங்களையும் அரசாங்கம் கண்டிப்பா சேர்த்திருக்கணும். ஏன்னா இந்த ஊருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதை விட்டு விலகி இப்ப யாருமே கலந்து கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நாங்க மந்தியம்மன் கோயிலுக்காச்சும் நம்ம மாட்டை அழைச்சிட்டு நம்ம பூஜை பண்ணணுன்றதுனால நாங்க கூட்டு வந்திருக்கோம். இதுதான் இந்த ஊர்ல எப்பயுமே வருஷம் முதல் மாடு அவுக்கப்படக்கூடிய மாடு. வாடி வாசலில் காளைகள் வரிசையாக அவிழ்த்து விடப்பட திமிரிய காளைகளின் திமிலை பிடித்து வீரர்கள் அடக்க முயன்றனர். ஒவ்வொரு குழுவாக வீரர்கள் உள்ளே அனுப்பிவிடப்பட மிகுந்த உற்சாகத்துடன் போட்டி நடைபெற்று வருகிறது. காளைகளை அடக்கிய காளையர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளுக்கும் அண்டா, சைக்கிள், பை, வெள்ளிக்காசு போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒரு பெரிய அண்டா, அருமை அருமை, ஆஹா சூப்பர், மாடு ஜெயிச்சிருச்சு. ஒரு ஆளு பிடிக்கணும். ஆச்சடா, மாடு ஜெயிச்சிருச்சுங்க. எடுத்துட்டு வந்துருச்சு, 2 பேரும் பிடிக்கிறீங்க. ஆச்சடா சூப்பர், ஆதித்யா போஸ் மாடு சூப்பர் அண்ணா, சூப்பர் தொட்டுப்பார். நொறுக்குதா அருமடா ஆட்டத்தை பார்க்கணும்னு தானே பாடுவாட்டா. போட்டியின் போது காளைகளை அடக்க முயன்ற காளையர்கள் சிலர் காயமடைந்தனர். வாடிவாசலில் இருந்து வெளியே வரும்போது அங்கிருந்த தடுப்புகளில் மோதி சில காளைகளும் காயமடைந்தன. நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதால் உடனடியாக காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சூப்பர், ஆதித்யா போஸ் மாடு சூப்பர், நம்பர் 1 மாடு ஜெயிச்சிருச்சா, கூட்டு அருமை. அருமையான மாடு ஜெயிச்சிருச்சுப்பா, மாடு ஜெயிச்சிருச்சு. அடுத்த மாடு விட்டோம், மாட்டை விடுங்கப்பா, ஒருத்தன் பிடிச்சு விட்டுருந்தா அதுக்கும் வேலையில போய் முடிச்சு விட்டு போயிருச்சு. மாடு ஜெயிச்சிருச்சு. அப்படி வளர்த்து வச்சிருக்கா தமிழன். கைதட்டு குடியா, காரோசம் பண்ணியா. தமிழருக்கு மட்டும்தான் அந்த தைரியம், அந்த தில்லு வரும். சூப்பர், ஆலையா வேஸ்ட் ஒன்று கொடுத்துடு. தமிழருக்கு மட்டும்தான். தொடர்ந்து 4வது சுற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. பூர்வியா கால் பாக்ஸ் பாடு போறேன், டிவி போற மாதிரி சவுண்ட் கொடுத்தா மாடு பயந்து ஓடுது. என்ன ஆச்சு? ஒரு வெள்ளி காசு, வேலம்மாள் ஆஸ்பத்திரி வாழ்க்கை ஒரு வெள்ளி காசு.
அடே அப்ப உழுதுகிட்டே வரான்டா.